கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1757க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 51 அதிகாரம் 22வது வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பு என்றால் இன்னொரு விதத்தில் புலம்பல், பற்றாக்குறை, தோல்வி, கவலை, கண்ணீர், வெறுப்பு. வாழ்க்கையிலேயே நீ வெறுத்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த தொழில் செய்தேன் என்று கலங்கி நிற்கலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தத்தளிப்பான உன் வாழ்க்கையை இன்றைக்கு நீக்கி போடுகிறார். கலங்கி நிற்கிற உன் காரியம் களிப்பாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள், அவர்களுடைய கரங்களுக்கு உன் தத்தளிப்பு போக போகிறது. உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் சஞ்சலப்படுத்தப்படுவார்கள். மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நான் சஞ்சலத்தோடு வாழ்கிறேன், கண்ணீரோடு வாழ்கிறேன், வேதனையோடு வாழ்கிறேன். என்னை மனிதர்கள் சஞ்சலப்படுத்தி விட்டார்கள், வாழ்க்கையே சஞ்சலமாய் விட்டது என்று கலங்கி நிற்கிறாய் அல்லவா? உன் சஞ்சலத்திற்கு காரணம் எதுவோ அல்லது காரணமாய் இருந்தவர்கள் எவர்களோ அவர்கள் சஞ்சலப்பட போகிறார்கள். நீயோ சந்தோஷம் அடைவாய் மகளே, மகனே. ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரம்தான் இன்றைய சூழ்நிலையில் உன் வாழ்க்கை. இன்றைய சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். செத்து போய்விடுவோமா என்று கூட கலங்கி நிற்கிறாய். கவலைப்படாதே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை தத்தளிக்க வைத்தவர்கள் சஞ்சலப்படுவார்கள். உன் சஞ்சலம், உன் சஞ்சலத்திற்கு காரணமானவர்கள் மீது விழும். நீயோ சந்தோஷம் அடைவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தத்தளிப்பின் பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஆறுதல் செய்தி. என் வாழ்க்கை முழுவதும் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். நீச்சல் தெரியாமல் சமுத்திரத்தில் விழுந்த ஒருவனை போல மிதக்கிறேன். கலங்காது, தத்தளிப்பு மாறப்போகிறது. உன் கண்ணீர் மாறப்போகிறது. உன் கவலை மாறப்போகிறது. உன் வேதனை மாறப்போகிறது. உன் தோல்வி மாறப்போகிறது. உன் நஷ்டம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உன்னிலே இயேசு மகிமைப்படுவார். உன்னை உயர்த்துவார். உன் பிள்ளைகளை உயர்த்துவார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களை தேவன் சஞ்சலப்படுத்துவார். நீ பயப்படாதே. ஊழிய சகோதரனே, சகோதரியே, உன்னை யாரெல்லாம் சஞ்சலப்படுத்தினார்களோ அவர்கள் உன் கண் முன்னே சஞ்சலப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.